ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சிலபஸில் இருக்க சப்ஜெக்ட் வைஸ், டாபிக் வைஸ், சிலபஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாநில அரசு. மாநில அரசுல ஆளுநர்ன்ற டாபிக் பற்றி நேற்றே வீடியோ போட்டுச்சு. அடுத்து நமக்கு இருக்கிறது முதலமைச்சர். ஓகேவா? முதலமைச்சர். ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் இருக்காங்க. அதாவது பெயரளவு நிர்வாகி அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆளுநர். அதுவே முதலமைச்சர்னு பாத்தீங்கன்னா அவர் தான் உண்மையான நிர்வாகி. ஓகேவா? ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் அரசின் தலைவர், முதலமைச்சர்ன்றவங்க அரசாங்கத்தின் தலைவர். ஆளுநர்ங்க அரசின் தலைவர். இது ரொம்பவே முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. மாநிலத்தின் அரசின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க, அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா முதலமைச்சர், அரசின் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர். அது மாதிரி பெயரளவு தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாகின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர், உண்மையான நிர்வாகி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உண்மையான தலைவர் தான் இவர் தான் நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே கலந்துப்பாரு. பிரிக்ஸ் மாநாடா இருக்கட்டும், G20 இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம இவர் தான் பிரைம் மினிஸ்டர் தான் கலந்துப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா அது மாதிரி இங்க மாநில அளவுலன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தான் கலந்துருப்பாரு. அதுதான் சொல்லியிருக்காங்க. மாநிலத்துல பெயரளவு நிர்வாகின்னு பாத்தீங்கன்னா அது ஆளுநர், உண்மையான நிர்வாகி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தான். முதலமைச்சரை நியமனம் பத்தி பாத்துக்கலாம். முதலமைச்சரை நியமனம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர் தான். ஓகேவா? முதலமைச்சரோட பதவி காலம்ன்றது நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணு கிடையாது. அது எப்ப வேணா மாறலாம். ஏதாச்சும் அவர் மேல குற்றச்சாட்டு அந்த மாதிரி இது பிரச்சனை அப்படின்னா கூட அவர் மாறலாம். ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினர்களோட பெரும்பான்மை ஆதரவு, அதாவது இப்ப நம்ம முதலமைச்சர்ன்றது நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒருத்தவர் தான். எந்த கட்சி அதிகமான இதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட தலைவரை தான் நம்ம முதலமைச்சரா எடுத்துக்கிறாங்க. அததான் சொல்லுறாங்க. அடுத்த ஒரு முதலமைச்சர் கிடைக்கிற வரைக்கும் இவர் எவ்வளவு நாள் வேணாலும் பதவியை இதை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேக்சிமம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் தான் முதலமைச்சரோட பதவின்றது. 5 வருஷம் தான் நமக்கு தெரியும். சட்டமன்றத்துல அவர் பெரும்பான்மை எப்ப இழக்கிறாரோ அப்போது தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். ஓகேவா? அடுத்த முதலமைச்சர் இதுல சிஎம் எலெக்ஷன் வரும்போது சொல்றாங்க. முதலமைச்சர் அதிகாரங்கள் பார்த்துடலாம். அதிகாரம் மற்றும் பணிகள். முதலமைச்சர் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேர்ல தான் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறாங்க. ஓகேவா? அமைச்சர்கள்லாம் நியமிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் முதலமைச்சரோட பரிந்துரையின் பேர்ல தான். அது மாதிரி அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்யறதும் முதலமைச்சர் தான். அமைச்சரவையை மாற்றி அமைப்பதும் முதலமைச்சர் தான். கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறதும் முதலமைச்சர் தான். அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழி நடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கை ஒருங்கிணைக்கிறதும் முதலமைச்சர் தான். ஓகேவா? ஒரு முதலமைச்சருக்கு தான் இதுக்கு எல்லாத்துக்கான தகுதியும் இருக்கு. அடுத்து ஆளுநர் தொடர்பானவை. ஆளுநருக்கும் அவருக்கு என்ன இதுன்னு பார்ப்போமா? மாநில அரசு வழக்கறிஞர். அதாவது இதெல்லாம் ஆளுநருக்கு அவர் ஆலோசனை கொடுக்கறது. யார் யாரெல்லாம் மாநில அரசு வழக்கறிஞரை, மாநில தேர்தல் ஆணையரை, இதெல்லாம் ஆளுநர் தான் நியமிப்பாரு. ஆனா அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர். அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், இது எல்லாருமே ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. ஆனா யாருடைய ஆலோசனை பேர்ல? முதலமைச்சரோட ஆலோசனை பேர். அடுத்து சட்டமன்ற தொடர்பானவை. கூட்டத்தொடர் ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை கோர்றாங்க. அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார். சட்டமன்றத்துல அரசோட கொள்கை என்னன்னு அறிவிக்கிறாரு. மசோதாக்களை அறிமுகப்படுத்துறாரு. சட்டமன்றத்தை கலக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். ஓகேவா? அடுத்து அமைச்சரவை. அமைச்சரவைன்றது அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒரு அமைச்சராக பதவியேற்றால் அப்படின்னா அவங்க 6 மாதத்துக்குள்ள சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் ஏதாவது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 163 படி ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது. சட்டப்பிரிவுல 163ல 1 பிராக்கெட்ல முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யும் ஆலோசனை வழங்குது. அதாவது முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு குழு. அது என்ன ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 163ல 1 பிராக்கெட். அதே 163ன்னு பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்யறது. அந்த குழு இருக்குல்ல, அதை உருவாக்குறது வழிவகை செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா 163. அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா 163ல 1. அடுத்து அமைச்சர்களுக்கு கூடான மற்ற விதிகள். சட்டப்பிரிவு 164ல 1ல ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுறாரு. ஓகேவா?
முதலமைச்சர் உட்பட அமைச்சரின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது. அதாவது 15% தாண்டவே கூடாதுன்னு சொல்றது வந்து 164ல 1A. ஓகேவா? அடுத்து அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். மாநில அரசுக்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடத்துவது யாருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவையின் அதிகாரங்கள் தான். முக்கியமான மசோதாக்களுக்கு ஆதரவிக்கிறது, நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்காக வரி கொள்கையை முடிவு செய்து, அது மட்டுமல்லாது முக்கியமான துறை தலைவர்களின் நியமனை செய்கிறது, மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்கிறது. அடுத்து மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா இல்ல நிதி மசோதாவான்றது தீர்மானிக்கிறதும் அமைச்சரவையின் அதிகாரங்கள் தான். அடுத்து அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கின்றது. ஓகேவா? அது மாதிரி ஆண்டுல வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட் இருக்குல்ல, அது அமைச்சரவையால தான் நமக்கு இறுதி செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அங்க இதுல நடுவண் அரசுல எப்படி பிரைம் மினிஸ்டரோ அதே மாதிரிதான் இங்க வந்து முதலமைச்சர். ஓகேவா? இதுல முக்கியமான ஆர்டிகல்னு பாத்தீங்கன்னா 163, 163ல 1, அது மாதிரி 164, 164ல 1A. இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியமானது. அது மாதிரி இது பாத்தீங்கன்னா மாநிலத்தின் அரசின் தலைவர் யாரு, அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. அரசாங்கம் அப்படின்னாலே முதல் அமைச்சர், அமைச்சர்கள் இல்லாம அரசாங்கம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுவே அரசினோட தலைவர்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான். உண்மையான நிர்வாகின்னு பாத்தீங்கன்னா அது முதலமைச்சர் தான். பேரளவுக்கு சுமார் நிர்வாகின்னு பாத்தீங்கன்னா அது ஆளுநர். ஓகேவா? முதலமைச்சர் பத்தி ஃபுல்லாவே பார்த்தாச்சு. அடுத்து இருக்க வீடியோல மாநில சட்டமன்றம் பாத்துடலாம். அடுத்து மாநில நீதித்துறை இருக்கு. ஓகேவா? பாத்துடலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க கல்வி மாலை சேனல். தேங்க்யூ.